இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the most powerful force in the universe பத்தி பார்க்க போறோம். அப்படி என்ன most powerful force in the universe? மவுண்டனா, அந்த ஸ்கையா, அந்த வாஸ்ட் ஓஷனா? எது? நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தையும் தான் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ். ஏன்? அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த விதை, அதை வளர்க்கக்கூடிய தன்மை, அதை பொறுமையாக எடுத்துகிட்டு போகக்கூடிய குணம் ஒவ்வொரு பெண் குழந்தைங்க கிட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட பெண் குழந்தைங்களுக்காக இந்த வீடியோ. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4.1 மில்லியன் கேர்ள் சில்ட்ரன் இந்தியாவில் மட்டும் 2020லேருந்து 2022க்குள்ளே ஸ்கூல்ஸ்லேருந்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க. ஏன் இவங்க ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேஷன் அனலைஸ் பண்ணி ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன டிராஃப்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக 18 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா பெண் குழந்தைங்களும் கண்டிப்பாக அவங்களோட பள்ளிக்கூட வாழ்க்கையவாது முழுமையாக 100% அவங்க படிக்கணும். பட் ஏன் இவங்க ட்ராப் அவுட் ஆகுறாங்க? why is this happening அப்படின்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். 4.1 மில்லியன்ன்றது ஒரு சாதாரண ஃபிகர் இல்லை. ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் லைக் பேட்டி பச்சோ, பேட்டி படோ அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக நீ படித்தாதான் உன்னோட அடுத்த ஃபேமிலியவே நீ எஜுகேட் பண்ண முடியும்னு சொல்லி பாலிசிஸ்லாம் வச்சுருக்காங்க. இட் இஸ் நாட் த கேஸ் வித் பாய்ஸ். See, when a boy gets educated, when a man gets educated, yes, he behaves like an educated man. But when a girl gets educated, when a woman gets educated, the entire family gets educated. எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? ஒரு என்டையர் குடும்பமே எஜுகேட்டடாக வாழ்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், ஒரு பெண் குழந்தைய 18 வயசு வரைக்கும் கண்டிப்பாக அந்த பெண் குழந்தைய எஜுகேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஓகே, பட் why is this drop out happening? ஏன் ட்ராப் அவுட் நடக்குது? ஸோ when you educate a child, you educate a nation அப்படின்றது ஒரு ஆஃப்ரிக்கன் ப்ராவர்ப். கேர்ள்ஸ் இந்த மாதிரி எஜுகேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, யங் ஏஜில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என்டையர் சமுதாயம் அவங்கள வற்புறுத்தும் போது நோ சொல்கிறதுக்கான எபிலிட்டி, கரேஜ் அந்த எஜுகேஷன் தான் கொடுக்குது. அவங்க ஹெல்த்தியாகவும் ரொம்ப நாள் ப்ரொடக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக தே ஹாவ் டு கெட் எஜுகேட்டட். ஸோ why do these children don't get educated அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது, children don't take their periods in a very positive way. அவங்களுக்கு எப்போ அந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறாங்களோ, எப்போ இந்த சமுதாயம் நீ பெரிய ஆள் ஆயிட்ட பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லுதோ, அண்ணாலேருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான எனக்கு ஒரு சிக்னஸ் வந்துருச்சு, எனக்கு இது ஒரு டிசபிலிட்டி போல, எனக்கு ஒரு டிசீஸ் போல அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த மனப்பான்மை நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அ நெகட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் மென்ஸ்ட்ருவேஷன் அண்ட் பீரியட்ஸ். இதை எப்படியாவது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் மென்ஸ்ட்ருவேஷன் அண்ட் பீரியட்ஸாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே இருக்கோம். Periods doesn't mean that you have to stop being active. Most of the children think when they get periods, okay, அந்த 3 நாள் I should not go outside. I should be very, very concerned about my wellness. I should take care of myself. நான் வீட்டில் இருந்துக்கிறேன், நான் அந்த 3 நாட்கள் லீவ் போட்டுக்கிறேன் ஸ்கூலுக்கு. இது ஸ்கூலில் ஆரம்பிக்கிற இந்த சிச்சுவேஷன் காலேஜுக்கு திருப்பி அவங்க ஒர்க் என்விரான்மெண்ட் போனால் முதற்கொண்டு அந்த 3 days அந்த 5 days they don't want to be more active. See, ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் பீரியட்ஸ் ஒரு தடையாக இருக்க கூடவே கூடாது. ஸோ யூ ஹாவ் டு டெஃபினெட்லி என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் டிவினிட்டி தட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் அஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சால் டெஃபினட்டாக இதில் இருக்கிற சந்தேகங்கள் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் இன்னும் அதை கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ண முடியும். வாட் ஹேப்பன்ஸ்? யுவர் பிரெஸ்ட் பிகம்ஸ் டெண்டர். பியூமிக் ஹேர்ஸ் அண்டர் ஆர்ம்ஸில் முளைக்க ஆரம்பிக்குது. 3 to 7 days அந்த ஃப்ளோ இருக்க போகுது. பட் அந்த 3 to 7 days தாண்டி 3 daysக்கு கம்மியாவோ 7 daysக்கு மேலேயோ அந்த ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர். டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் இருக்க வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் தே டோன்ட் talk about this to their parents and parents also don't talk about this to the children. குழந்தைங்களும் பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க,
பேரண்ட்ஸும் நான் எதுக்கு இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு, அவள் முடிஞ்சால் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டும், இல்லை யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும், இல்லைன்னா யாராவது பெரிய ஆள் அவங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இதை பேசுறது கிடையாது. மை டியர் பேரண்ட்ஸ், ஐ திங்க் நாம தான் இதை ரொம்ப கிளாரிட்டியோட அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லணும். குழந்தைங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அம்மா கிட்ட கேட்குறதுல தப்பே கிடையாது. தயவு செஞ்சு போய் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் போய் பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறத நிறுத்தவும். ஸோ பெஸ்ட் திங் இஸ் டு டாக் டு யோர் பேரண்ட்ஸ் அபவுட் திஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு யூ, கண்டிப்பாக இந்த மென்ஸ்ட்ருவல் பெயின் இருக்க தான் செய்யும் இந்த 3 to 7 days. தலைவலிக்கும், அப்டாமினல் பெயின் இருக்கும், முகத்தில் இங்கே அங்கன்னு சொல்லி சின்ன சின்ன பரு வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. பேக் பெயின் இருக்கும், நாசியா, என்ன சாப்பிட்டாலும் சரி அதை வாமிட் பண்ணணும்னு சொல்லி தோணும். ஸோ இதெல்லாமே இருக்கும் போதில் 2 things that you have to do. One is try having a healthy diet. நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ இந்த 3ம் நம்ம செய்கிறதுக்கு தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த பீரியட் பெயின் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது நம்மளை. த வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் வி ஹவ் டு நோ, பீரியட்ஸ் டைம் யூஸ் பண்ண போகிற பீரியட் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இந்த பீரியட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஆல் ஆஃப் அஸ் நோ சானிட்டரி பேட்ஸில் 1 time யூசபிள் பேட்ஸ்ன்னு சொல்லி ஒரு தடவை பயன்படுத்தி திருப்பி குப்பையில் போடக்கூடிய பேட்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். நிறைய இடங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்திருக்கும். நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் கிளாத் பேட்ஸ். இந்த கிளாத் பேட்ஸ் இப்போது புழக்கத்தில் இல்லை. ஆனால் உங்கள் பாட்டிகிட்டெல்லாம் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் துணி தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை வாஷ் பண்ணி நல்லா சன்ட்ரை பண்ணி நீம் வச்சும் டர்மரிக் வச்சும் அதை ப்ரஷ் பண்ணி அதை காய வச்சு திரும்பியும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் கிளாத் பேட்ஸ். 1 in every 5 children in India drop out of their school because of this menstruation ன்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ் சொல்லுது. 1 in every 5னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம யங் சில்ட்ரன் இன்னும் எஜுகேட்டடாக இல்லை. யங் மதர்ஸ் இன்னும் நிறையா பீரியட் பாசிட்டிவிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஹவு டு வி ரியலி ரைஸ் தீஸ் பீரியட் பாசிட்டிவ் சில்ட்ரன்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1 time யூசபிள் பேட்ஸ் அண்ட் த கிளாத் பேட்ஸ் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இந்த 1 time யூசபிள் பேட்ஸுக்கும் கிளாத் பேட்ஸுக்கும் அப்படின்னா, 1 time யூசபிள் பேட்ஸ் seems to be very healthy, but you should know that we are definitely creating a lot of menstrual waste when we use those things. சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன அம்மா சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு தெரிய போகுது. மதர்ஸ் பழகிட்டோம் 1 time யூசபிள் பேட்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கிளாத் பேடை சஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அம்மா மாறினா மட்டும்தான் குழந்தைங்களால மாற முடியும். பட் மதர்ஸ் ஷுட் டெஃபினெட்லி நோ அண்ட் அக்னாலேஜ் வி ஆர் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் வேஸ்ட் வென் வி யூஸ் தீஸ் 1 time யூசபிள் பேட்ஸ். அது வேஸ்ட் மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட் மட்டும் பாதிக்கப்படலை. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஹார்ஷ் கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ். ஸோ பயங்கரமான கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லி ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. So we talk only on basis of or the advocacy of gynecologists. லீடிங் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு அவங்க கிட்ட விசாரிச்சு அவங்க சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை we are trying to help lot of other people understand this. ஸோ அதில் இருக்கிற அந்த carcinogenic chemicals it causes irritation and rashes, and of course 1 time usable pads are very very expensive. I will also tell you ஏன் அது எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி. ஓகே, ஸோ அப்போ கிளாத் பேட்ஸ் என்ன? இட் கேன் பி வாஷ்ட் அகெயின் அண்ட் அகெயின். இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் கெமிக்கல்ஸ், தேர் இஸ் நோ டாக்ஸின்ஸ். ஒரு 8 லேயர் கொண்ட ஒரு துணி, அது எந்த துணியாக இருந்தாலும் சரி நீங்கள் பயன்படுத்தலாம். கிளாத் பேட்ஸ் இந்த கிளாத் பேட் தான் யூஸ் பண்ணணும், இந்த கம்பெனி தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. கேன் யூஸ் எனி கைண்ட் ஆஃப் கிளாத் விச் ஆர் அவைலபிள் ஈவன் இன் யோர் ஹவுஸ். மேக் ஷுர் தட் கிளாத் இஸ் ஆஃப் மல்லு கிளாத், அது காட்டனாக இருக்கான்னு சொல்லி பாருங்க. அம்மா பயன்படுத்துகிற அந்த காட்டன் புடவையை 8 லேயராக மடித்து வச்சு நீங்களே சுவிங் மிஷினில் தச்சு அதை பயன்படுத்தலாம். 1 time யூசபிள் பேட்ஸில் ப்ரீதிங் கெப்பாசிட்டி கிடையாது, காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது. நேச்சுரலாக காட்டன் அப்படின்றனால ஏர் கேன் ஃப்ளோ இன்சைட் அண்ட் தென் கம் அவுட் சைட். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 1 time யூசபிள் பேட்ஸ் அண்ட் த கிளாத் பேட்ஸ் விச் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஸோ இது டெஃபினட்டாக இந்த கிளாத் பேட்ஸ் இட்ஸ் சேஃப் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் எப்போ 1 time யூசபிள் பேட்ஸ் வச்சாலும் ரேஷஸ் வந்துடும் அப்படின்னா, எஸ் இட்ஸ் ஹை டைம் ஃபார் யூ டு ஸ்விட்ச் டு தோஸ் சேஃப்
sensitive skinsக்கு cloth pads and it is definitely pocket friendly. Okay, what is happening? இந்த ஒன் டைம் யூசபிள் பேட்ஸில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ். ஸோ ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் அப்படி என்ன இந்த ஒன் டைம் யூசபிள் பேட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டயாக்சின்ஸ், ஃபியூரான், பெஸ்டிசைட் ரெசிடியூ, ஃப்ராக்ரன்ஸ் கெமிக்கல்ஸ், அட்ஹெசிவ் கெமிக்கல்ஸ். இந்த அட்ஹெசிவ் கெமிக்கல்ஸ்ன்றது அந்த ஒன் டைம் யூசபிள் பேட்ஸ் வந்து அந்த பேண்டீஸோட சேர்த்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற க்ளூ. ஸோ ஆல் தீஸ் ஆர் கெமிக்கல்ஸ் அண்ட் டெஃபினெட்லி தட் காசஸ் அ லாட் ஆஃப் rashes. இந்த டயாக்சின்ஸும் ஃபியூரான்ஸும் டைரக்ட்லி கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். அண்ட் இந்த பெஸ்டிசைட் ரெசிடியூ உள்ள இருக்கிறது வந்து ப்ரொடக்டிவ் ஹார்ம். இன்னைக்கு நிறைய பேர் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் சொல்ற விஷயம், எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பெறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், பட் ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் இட் டன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினான காரணம் நான் சொல்லலை, கைனகாலஜிஸ்ட் சொல்றதுக்கு காரணம், ஆர் யூ அ ஒன் டைம் யூசபிள் பேட் யூசர் அப்படின்னு சொல்லி கேட்கறது உண்டு. எந்த பேட் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இருக்கு, ஆர் யூ டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், இஸ் இட் ஹைஜீனிக் த வே யூ வித் இன் யுவர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறது உண்டு. ஸோ தயவு செஞ்சு டேக் கேர் ஆஃப் திஸ் பிகாஸ் definitely harms our reproductive tract. And then in the fragrance chemicals இருக்கறனால it's a endocrine disruption சொல்றாங்க. இந்த endocrine disruption னா என்ன? There are a lot of hormones which makes us feel healthy. So இந்த healthy feel குடுக்கறத நிறுத்துற இந்த endocrine disruptors are there in these fragrance chemicals. And as we saw, allergic chemicals இருக்கறனால lot of rashes, lot of irritations come. So why should we really switch to reusable cloth pads? அப்படி என்ன அந்த reusable cloth padsல இருக்கு அப்படின்னா, see my dear friends, here's a figure which says we put a number to it. Menstrual waste in India is alone estimated to be 1,13,000 tons annually. Annually 1,13,000 tons of waste is a huge figure, and we roughly say that 12.3 billion disposable pads are generated every year. And this is a huge number. It is not definitely a problem for us when it comes in form of environment. ஆனா நாம அதை dispose பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம், but there are a lot of sanitary workers who are involved in this process. சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு இது எவ்வளோ ஒரு ஹியூமிலியேஷன், எவ்வளோ ஒரு இன்சல்ட் அப்படின்னு சொல்லி மேபி யூ ஹேவ் டு டாக் டு 2-3 சானிட்டரி ஒர்க்கர்ஸ். அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, டயப்பர்ஸையும் இந்த சானிட்டரி பேடையும் ஒரு பேப்பரில் மடித்து ஒரு ரெட் கலர் மார்க் போட்டு அவங்க தரலாமே, எதுக்காக அவங்க அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறாங்க? அது நாங்கள் தொடுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நாயும் ஆடும் அதை சாப்பிட்டு அதை கொதறி போட்டு அந்த நிலைமையில இருக்கிற அந்த பேட்ஸை நாங்கள் அள்ளி என்டையர் இதை வந்து எடுத்துகிட்டு போகும் போதில் எங்கள் கையெல்லாம் அதை வந்து ரொம்ப நாஸ்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி யூ ஷுட் டெஃபினெட்லி ஹாவ் அ டாக் வித் தீஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த ஒரு சின்ன பாயிண்ட் நீங்கள் நிஜமாவே இஃப் யூ ஆர் எ எம்பத்தட்டிக் பர்சன், ஐயோ எனக்கு ரொம்ப நாளாக தோணுதுங்க, எனக்கு என்ன பதில் கிடைக்கல, I really don't know what I have to do அப்படின்னா, yes, the best alternative is switching to a cloth pad. Cloth pads are not the solution, but at least it can reduce the amount of waste that is ending up in landfill. Landfillக்கு போற அந்த waste reduce ஆது பண்ண முடியுமே அப்படின்றது maybe when you switch to cloth pads you will start understanding. So அப்ப one time usable pads வந்து dangerous for us, dangerous for the environment ன்னு பேசிட்டோம். Cloth pads are safe for us and for the environment ன்னு பேசிட்டோம். It can stay with us for 5 years ன்னு சொல்லி நான் சொன்னேன், where you can wash n number of times. அதை வாஷ் பண்ணும் போதுல make sure that you don't wash in hot water. ஹாட் வாட்டரில் இல்லாமல் ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சோப் போடலாமா போடக்கூடாதா? எஸ், நீங்கள் ஏதாவது சோப் இருக்குது அப்படின்னா சோப்பை டைரெக்டாக கிளாத் பேட்ஸ் மேலே போட வேண்டாம். சோப்பை வந்து நுரையாக்கிட்டு அதை உங்களோட டப்லையோ இல்லை உங்களோட சின்ன ஒரு மக்லையோ எடுத்துட்டு அதுக்குள்ளே டிப் பண்ணிட்டு யூ கேன் வாஷ் இட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஓன்லி the blood which is in our body which gets out in a natural process. ஸோ இது எந்த விதமான ஹார்மும் கிடையாது நம்ம தொடுறதுனால. நிறைய நேரங்களில் இந்த பிளட்டை பார்த்த உடனே ஷாக்கிங்காக இருக்கும், நான் ஏன் இதெல்லாம் தொடணும், நான் ஏன் இதெல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து நமக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ். அண்ட் ஆல் தோஸ் பேட் பிளட், ஆக்சுவலாக பேட் பிளட் doesn't have any odor. அதுக்கு கெட்ட ஸ்மெல் எதுவுமே இருக்காது, அது இன்ஃபெக்ஷன் வராது, அது எந்த விதமான டிசீஸும் கிடையாது. இந்த மித்தை வந்து பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாஷ் பண்ண போது உங்களுக்கு எந்த விதமான ட்ராமாவும் ஷாக்கும் பேனிக்கும் ஆக மாட்டீங்க. ஸோ அதனால ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டோம் அப்படின்னா it should take definitely 24 hours to 48 hours to dry.
சூரிய ஒளியில் நல்லா அந்த சூரிய ஒளி படுற மாதிரி வெளிச்சத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே கண்டிப்பாக போயிடும். இஃப் யூ வாண்ட் டு பி மோர் கம்ஃபர்டபுள், சேஃப் அண்ட் ஹெல்தி ஃபீல் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா டர்மரிக்லையோ இல்லை நீம் பவுடர்லையோ ஒரு தடவை அதை வாஷ் பண்ணி எடுத்து அதை காய வச்சுக்கோங்க. தட்ஸ் த பெஸ்ட் திங். ஸோ ஹவு டு வி யூஸ் அ கிளாத் பேட்? நான் ஒன் டைம் யூஸபிள் பேட்ஸ் பார்த்துருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கேன், அது எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். பட் ஐ ஹவ் நெவர் சீன் அ cloth pad அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஓகே, திஸ் இஸ் அ cloth pad. ஸோ இட் லுக்ஸ் லைக் திஸ். இட் இஸ் a 8-layer பேக்குங்க. இட் இஸ் ஆல் வித் காட்டன். ஸோ இட் இஸ் ப்ரீதபிள். ஸோ இந்த சைட் காற்று போயிட்டு அந்த சைட் காற்று வருது. இந்த இடத்துல எந்த விதமான டேப்பும் இல்லை, அட்ஹெசிவ்ஸும் இல்லை, இந்த இடத்துல எந்த இடத்துலையும் கெமிக்கல்ஸ் இல்லை. ஃப்ராக்ரன்ஸ்க்காக, வாசனைக்காகன்னு சொல்லி எந்த ஒரு கெமிக்கல்குள்ளேயும் முக்காத ஒரு நிலமை. ஸோ திஸ் ஹஸ் பீன் டிசைன்ட் இன் சச் அ வே தட் இட் ஷுட் சூட் அவர் பாடி அண்ட் தென் ஃபிசிக். ஸோ இதை வந்து உங்களோட பேண்டீஸில் எந்த இடத்துல அப் போட்டிருக்கோ அதை இந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபாஸ்னர். இந்த ஃபாஸ்னரை வச்சு இப்படி உங்களோட பேண்டீஸில் லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா that is how this works, and this can hold for 3 hours to 4 hours. 3 hours to 4 hours definitely this can hold. If at all my child is a school goer, college goer, how can I make my child இதை எப்படி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதை எடுத்து வீடு வர வரைக்கும் where will the child have it அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஓகே, ஸோ this is a clothன்றனால the next cloth pad also can go on top of it and then fasten here. ஸோ ஒரு 6 hours அவங்க ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா this is the best thing that you can gift your child, and when the child comes home the child will remove it and then wash it in running water. Okay, now how do we dispose this? இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? See, நம்ம 5 yearsக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, டெஃபினட்டாக உங்களோட கிளாத் பேட் வந்து பிளட் ஸ்டெயின்ஸ்னால வெடன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வெடன்னு ஆகிறத வந்து நீங்கள் you can start feeling it. So stop using it. அப்போ ஸ்டாப் பண்ணிட்டு take a scissors and then cut your menstrual pad, your cloth pad into small pieces. அந்த சின்ன பீசஸை you can compost it. அது cloth தான் அப்படின்றனால you can start putting it in a pit and then அதை மண்ணு போட்டு மூடிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு 100 daysலேருந்து 250 daysக்குள்ளே அது வந்து கம்போஸ்ட் ஆயிரும். See, look at the numbers. 100 daysலேருந்து 250 days ஆகும் ஒரு கிளாத்து மக்கிறதுக்கு. பட் ஒன் டைம் யூஸபிள் பேட் மக்கிறதுக்கு வந்து 250 years ஆகும். 250 years வந்து 500 years ஆகும். ஸோ எவ்வளோ வேஸ்ட் நம்மளால் வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு போகாமல் பாதுகாக்க முடியுது. ஸோ if you are just trying to reduce the amount of waste that is going to lie in the landfill. சரி, இப்போ நாங்கள் புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, there is a product which one of our internship students have found, and courtesy credits to Miss Ashwini for that. இன்னர் கார்மெண்ட்ஸில் இருந்தோ சாக்ல இருந்தோ இல்லை இந்த மாதிரி menstrual cloth பேடை கட் பண்ணி she has made a product. So this is a beautiful innovation, a sustainable flower vase, a flower pot. இந்த சிமெண்ட் கூட சேர்த்து menstrual cloth பேடோட கட் பண்ண shredded cloth or your inner garments waste or your sock is added, and it is sprinkled with water and it has been put in a mold. அந்த மோல்டை ஒரு அழகான ஒரு தொட்டியாக செஞ்சு அந்த தொட்டியை பெயிண்ட் பண்ணி it is here today. So this is a beautiful innovation. Thanks to Ashwini for this. இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவ் வேஸில் உங்களோட மென்ஸ்ட்ருவல் கிளாத் பேட் வேஸ்ட்டையோ இல்லை உங்களோட கிளாத் வேஸ்ட்டையோ டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஸோ வேர் ஆர் தீஸ் 12 billion pads disposed? எங்கே டிஸ்போஸ் பண்ணுறாங்க? தே ஆர் ஆல்வேஸ் டிஸ்போஸ்ட் அலாங் த டொமஸ்டிக் வேஸ்ட். காய்கறி கழிவோட, சாப்பாட்டு கழிவோட, பேப்பரு, பிளாஸ்டிக்கோட சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் பேக்ல சேர்த்து அந்த மென்ஸ்ட்ருவல் வேஸ்ட்டை போட்டு மொத்தமாக கட்டி அவங்க போடும் போதுல, இமேஜின் பிளாஸ்டிக்கையோ பேப்பரையோ, இட் இஸ் ஆல் ரீசைக்கிளபிள். அதுக்குள்ள இருக்கிற ஃபுட் வேஸ்ட் இட் இஸ் ஆர்கானிக் அண்ட் அதுக்கு டீக்ரேட் பண்ண முடியும். அப்படி கம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை சேர்த்து பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் ரீசைக்கிளபிளோட சேர்த்து இந்த சானிட்டரி வேஸ்ட்டை நம்ம போடும் போதுல it becomes a huge menace to the environment. At times it is burnt openly. ஓப்பனாக அதை வந்து burn பண்ணுறாங்க. ஸோ அகெயின் அந்த burn பண்ணுறதுக்கான ஃபியூம்ஸு வெளியில் வரும்போது இட்ஸ் carcinogenic and
it is dangerous for us and for the environment. See, here again a figure shows 67.3% of the people, they don't know that what kind of health implications நடக்கும், என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் நமக்கு இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம பர்ன் பண்ணுறதுனாலையோ இல்லை டிச்சில் போடுறதுனாலையோ என்ன நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்னு தெரியாத மக்கள் இந்த 67.3. 11% of the people used PP kit and mask and shoes. Only 11% of the sanitary workers, they use the PP kit. 11% தான் இந்தியாவில் PP கிட்டோ இல்லை ஒரு மாஸ்கோ இல்லை ஒரு ஷூவோ பயன்படுத்தி அந்த menstrual waste ஹேண்டில் பண்ணுறாங்க. மேபி அந்த 11% it will be only under conditioned environment. ஒரு தியேட்டருக்குள்ளேயோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ்குள்ளேயோ அந்த ஒர்க்கர்ஸ் வந்து பண்ணும் போதுல அவங்க SOP சொல்லுதா இருக்கட்டும், அதை வந்து இப்படி தான் நீ டிஸ்போஸ் பண்ணணும், அதுக்காக அந்த PP கிட், அதுக்காக அந்த க்ளவுஸ், அதுக்காக அந்த ஷூ போட்டுக்கிறாங்க. But then generally when you look outside, sanitary workers யாருமே அந்த மாஸ்கோ கிட்டோ ஷூஸோ போட்டு அதை டிஸ்போஸ் பண்றது கிடையாது. So the problem is not with them, problem is with us who have generated the garbage. நம்ம தான் அதை ஜென்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம let us be very careful. அது ஒன் டைம் யூசபிள் பேடா இருந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு மடிச்சு அதுல ஒரு பெரிய ரெட் கலர் மார்க், அது ஒன் டைம் யூசபிள் சானிட்டரி பேடா இருந்தாலும் சரி, அது டயப்பரா இருந்தாலும் சரி, அதை அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணி சொல்லிட்டு கொடுங்க, இதுல சானிட்டரி பேட் இருக்கு, இதுல டயப்பர்ஸ் இருக்கு அப்படின்னு. ஏன் சொல்லிட்டு கொடுக்கணும்? அதை சொல்லிட்டு கொடுத்தா அந்த பஞ்சாயத்துலயோ முனிசிபாலிட்டிலயோ கார்பரேஷன்லயோ அதுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு இன்சினரேட்டர் வச்சிருப்பாங்க அவங்களோட இடத்துல, அந்த இன்சினரேட்டர்ல போட்டுருவாங்க. பட் அது ஜெனரல் வேஸ்டோட நீங்க சேர்த்து டொமஸ்டிக் வேஸ்டோட சேர்த்து போட்டு கட்டி தூக்கி வீசும் போதுல அவங்களுக்கு அது தெரியாது. அண்ட் they are going to, it is not a very comfortable job for them or task for them. 100% mixed waste தான் போகுது அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 75% they are not aware how it should be properly disposed. 75%க்கு எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு தெரியாதுங்க. நீங்க சொன்னா நாங்க செய்வோங்க அப்படின்னா definitely this is something that you have to listen to, as I told you earlier, how it should be disposed. 69% of the participants have felt very guilty. Yes, I should do something. என்னோட சைட்லயே மிஸ்டேக்ஸ் இருக்கு, I have to rectify my mistake அப்படின்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணவங்க 69% இருக்காங்க. So here's a small fact for all of us. Cloth pad பத்தி பேசிட்டோம், girl education பத்தி பேசிட்டோம், and the very important thing is manual scavenging. நம்ம நினைக்கிறோம் நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது நமக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் அஸ் டிஸ்போசஸ் இன் த டாய்லெட், ஃப்ளஷிங் இட் அவுட், ஃப்ளஷ் ஆயிடுது. ஆனால் ஃப்ளஷ் ஆனதுக்கு அடுத்த நிமிஷம் போய் அந்த ட்ரெயினில் சோக் ஆயிரும். ட்ரெயின்ஸில் சோக் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ன வரைக்கும் இந்தியாவில் மேனுவலாக தான் இந்த ட்ரெயின்ஸை ஸ்கேவெஞ்ச் பண்ணி சோக்கர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மனுஷன் தான் உள்ளே இறங்கி அங்கே இருக்கிற கழிவுகள் எதெல்லாம் சோக்காயிருக்கு, தண்ணி போக வேண்டிய அந்த பைப்பில் என்ன சோக்காயிருக்குன்னு சொல்லி சுவேஜ் டேங்க்குள்ளே இறங்கி அவங்க தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னால எவ்வளவு டெத் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் காட்டுது. சி, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஒஃபிஷியலாக இந்தியாவில் 1993லேயே பேன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு டேட் வரைக்கும் 766 டிஸ்ட்ரிக்ஸில் 732 டிஸ்ட்ரிக்ஸில் நாங்கள் எல்லாரும் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொன்னாலும் every year a minimum of 300 people to 600 people die because of manual scavenging, and indirectly because of our negligence யாரோ அங்கே இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் செய்கிறதுனால அந்த சோக் பிட்குள்ளே இறங்கி அவங்க சுவாசிக்கிற அந்த காத்துனால அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு பி மோர் கேர்ஃபுல் அண்ட் காஷியஸ் இன் திஸ் ஒர்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன் டைம் யூசபிள் பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் கோயிங் டு choke or clog the drain. Hence, one-time usable pads can never be recycled, and one-time usable pads is equivalent to 4 plastic bags put together. So, one-time usable pads, 4 plastic bags put together அப்படின்னா ஒரு plastic bag மக்கறதுக்கே it says 500 plus years. So, just think, யோசிச்சு பாருங்க, அது ஆர்கானிக் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதை போய் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு டயப்பர்ன்ற பேர்ல போட்டு விட்டுட்டு, see, there is a case which has been reported which is in Switzerland, where 11-year-old அவங்களால வந்து சரியா நடக்க முடியல, அவங்களோட வாக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போதுல the doctor asked whether the child is still wearing a diaper, and then the mother said yes, ஆமா 11 வயசு வரைக்கும் எதுக்குங்க அவங்களுக்கு டயப்பர் போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் வெரி ஷாக்கிங் திங். நான் சின்ன வயசுல போட்டேன், எங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். இன்னைக்கு அவங்க டயப்பர் அவுத்தா
அவங்களுக்கு எப்போ யூரினேட் பண்ணணும், எப்போ யூரினேட் பண்ணக்கூடாது, எப்போ டாய்லெட் போகணும், எப்போ டாய்லெட் போகக்கூடாதுன்னு முதற்கொண்டு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஷீ இஸ் தேர் சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் அ லாட் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டயப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர்கிட்ட சொல்லும் போதுல the doctor didn't know what to answer. ஸோ இது ஒரு கேஸ் இல்லை, there are a lot of cases which are happening. சில்ட்ரனோட வாக் டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறதுக்கு காரணம் சில்ட்ரன் வந்து எப்போ யூரினேட் பண்ணணும் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் மனசுக்குள்ள. ஸோ தயவு செஞ்சு ஐ திங்க் பேரண்ட்ஸ் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் திஸ். earlier whatever I and you or I and your parents did was சின்னதா துணியில லங்கோடு தான் பயன்படுத்தணும். அந்த லங்கோடு வாஸ் பியூட்டிஃபுல், அழகான ஒரு மல்லு கிளாத்து. அதை பயன்படுத்தினாங்க குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்க வந்து யூரினேட் பண்ணாங்க இல்லை டாய்லெட் போனாங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி வாஸ் த ஒன்லி மீடியம் அண்ட் இட் வாஸ் வாஷ்ட், ட்ரைட், beautifully ironed. It came back to our wardrobes and then it was reused. Cloth was a beautiful thing that we used, but இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற diapers, it is unhealthy for our children, unhealthy for the environment. So kindly take care. So on an average நம்மளோட 35 years of menstrual periodsல ஒரு women வந்து எவ்வளோ waste generate பண்றாங்க அப்படின்றதுக்கான ஃபிகர் இது. 3 pads per day நம்ம யூஸ் பண்றோம், 3 days யூஸ் பண்றோம் ஒரு மாசத்துல அப்படின்னா அதை 12 மாசம் ஒரு வருஷத்துல யூஸ் பண்ணி 35 menstruating இயர்ஸில் நம்ம கிட்டத்தட்ட உருவாக்குற பேடோட கவுண்ட்டு 3780 பேட்ஸ். ஸோ இந்த 3780 பேட்ஸ் கூட நீங்கள் உங்களோட எவ்ரிடே யூஸ் பண்ணுற பேடோட இப்போ அது 7 rupees 8 rupees 9 rupees நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நம்ம எக்ஸாம்பிள், இஃப் ஐ சே ஐ எம் அ cloth pad user for the past 5 years after my 3rd C-section பண்ணிட்டு it was over bleeding but I started and I wanted to use cloth pads. So அந்த cloth pads ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியா we started manufacturing and அது ஒரு 8 layer கொண்ட ஒரு பேடு. ஸோ இந்த cloth padsல இருக்கிற ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம் என்ன அப்படின்னா you can wash it n number of times and you can have it for 5 years. 5 வருஷம் நம்மளால பயன்படுத்த முடியும். ஸோ ஒன் டைம் யூசபிள் பேட் இஸ் 7 rupees. நம்மளோட menstruating daysல 4 pads யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 28 rupees. ஸோ ஃபார் எவ்ரி மந்த் சப்போஸ் இஃப் வி யூஸ் 20 pads அப்படின்னா இட் இஸ் 140 rupees. ஸோ ஒவ்வொரு மாசமும் ஒரு 140 ரூபா நம்ம செலவழிக்கிறோம். ஒரு வருஷத்துல 240 பேடுக்கு 1680 ரூபாய் செலவழிக்கிறோம். ஸோ 40 menstruating இயர்ஸ்க்குள்ள நம்ம 9600 pads யூஸ் பண்ணிடுவோம், which is accounting to around 67,200. Okay, how do we say that cloth pads are less expensive or pocket friendly அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த 67,200 அப்படின்றது வந்து it is the rate of the one time usable pads. நாம suppose if we are getting a cloth pad அப்படின்னா ஒரு cloth pad ஒரு பேக்கோட ரேட் வந்து ஒரு 500 rupees வச்சுக்கோங்களேன். ஸோ 40 இயர்ஸில் 20 கிட்டு உங்ககிட்ட இருந்தாலும் அது 500 ரூபாய் மணிக்கு 20 கிட்டுனாலுமே 10,000 ரூபாய் ஆக போகுது. 10,000 ரூபாய்க்கு மேலே செலவழிக்க வேண்டாத ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாமல் 67,200 செலவழிச்சிட்டு இருக்கோம், which means you are saving around 57,200. So my dear friends, at no point of time a girl should get out of school for the reason of எனக்கு menstrual pain இருக்குது, நான் puberty attain பண்ணிட்டேன், எனக்கு இந்த menstrual ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, எனக்கு அது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை, அதனால எனக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் இருக்குது, அதனால எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எந்த ஒரு கேர்ள் சைல்டும் உங்கள் கண் முன்னாடி ஒரு ஸ்கூல் எஜுகேஷனை ட்ராப் பண்ணுறதை நீங்கள் அலோ பண்ணாதீங்க. ஹெல்ப் ஈச் of the child who are in your vicinity, in your community, gain a lot of strength, help them understand this is not a problem, this is not a disease, this is not a disability அப்படின்றத அவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்க. என்விரான்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு விமனால் அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்க முடியும்னா இந்த ஒரு பேசிக்கான ஸ்விட்ச் ஒன் டைம் யூசபிள் பேட்ஸ்லேருந்து நம்ம பேபிஸ்க்கு பயன்படுத்துகிற டயப்பர்ஸில் switch to maybe cloth pads, switch to chinnada or langodu, and that is a huge impact that women can create for this planet. Why do we want to create that impact? Maybe in 1950s girls they were married at the age of 15,
But then today, the average age for getting married is 22. Women are likely to bear 6 children. 6 குழந்தைங்க மினிமம் இருப்பாங்க, 13 14 வரைக்கும் போகும். பட் இன்னைக்கு we bear 2 children. Maternal mortality rate for every 1 lakh, ஒவ்வொரு 1 lakh பர்த்துக்கும் 2000 குழந்தைங்க இல்லை அந்த தாய்மார்கள் இறந்ததா ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. பட் இன்னைக்கு மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் ஹேஸ் ரெடியூஸ் 97%. ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் பியூட்டிஃபுல்லாக எக்யூப் ஆனனால இன்னைக்கு மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் இவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு. only 1 of 11 girls were literate in those days. But today 77% of the women in India are literate. ஸோ நம்ம எல்லாரும் லிட்ரேட் அப்படின்னா, நம்ம எல்லாரும் எஜுகேட்டட் அப்படின்னா, நம்ம இந்த பீரியட் பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக நம்ம அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். வை? பிகாஸ் வி ஆர் நாட் ஹியர் டு கிரிப் ஃபீல் பேட் அபவுட் திஸ் விச் ஹேப்பன்ஸ் எவ்ரி மந்த் டு அஸ். ஒவ்வொரு மாதமும் நடக்கிற இந்த விஷயத்தினால நம்ம சோகமாக இருக்கணும்னு, இன்ஆக்டிவாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ யூ ஆர் ஹியர் டு பிரேக் ஃப்ரீ, live, enjoy and celebrate every moment of your life. Try using cloth pads. Let this decision for a menstrual product not hinder any of your dreams, because the girl's progress is nation's progress. When you are empowered, the entire nation feels empowered. Best wishes.